வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி, எண்ணம் போல் வாழ்க்கை, வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த காணொலி ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த சஷ்டியில் நம்ம இந்த ஸ்லோகம் கொடுத்தோம் எல்லாருக்கும், சிவ சிவ முருகா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்லோகத்தை நிறைய பேர் பயன்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, நாங்கள் முருகரை பார்க்கும்போது வேண்டக்கூடிய தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது, உண்மை மேலும் மேலும் எப்படி நம்ம அதை இன்னும் பெருசாக வழிபட முடியும், இன்னும் முருகரை நாங்கள் எப்படி பாதத்தை பற்றணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்லோகமே நல்ல ஒரு பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. ஆனால் கொஞ்சம் கால நேரங்களில் நீங்கள் கேட்டதுனால இதை பதிவு பண்ணுறேன். பொதுவாக விடிய கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம். நம்ம ரெண்டு விஷயங்கள் உண்டு பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய. நம்ம எப்போ தூங்கி எழுந்துக்கிறோமோ அந்த நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாமி வழிபடலாம். ஏன்னா நம்ம தூங்கும் போதே பிரம்மத்தோட கனெக்ஷன் ஆகும். படுத்து தூங்கின உடனே நம்மளை மறந்து நம்ம தூங்கின பிறகு பிரபஞ்ச ஆற்றலோட நம்மளும் கனெக்ட் ஆகும். அது முடிஞ்சு நம்மளோட மூளைத்திறன் திருப்பி செயல்பாடு லைகமாக இந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்போது 1 மணி நேரம் அது தேவைப்படும். ஸோ அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வேண்ட வேண்டிய விஷயங்களை முருகர்கிட்ட கண்டிப்பாக வேண்டலாம். ஆனால் இருந்தாலும் காலைய நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 அந்த நேரத்தில் ஒரு சின்ன மண் பானை, சின்ன சைஸாக புடுவை எடுத்துக்கலாம். அந்த புடுவையில் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான நீர் நிரப்பிங்க. அதில் ஒரு சிட்டிகை விபூதி பிரசாதம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு அந்த மண் பானையை நீங்கள் நடு வீட்டில் முருகர் படத்துக்கு மேலே ஒரு பூ வச்சிருங்க. ஒரு மண் அகல் ஏற்றுங்க, சரிங்களா? ஒரு நெய் தீபம் போட்டு மண் அகல் எடுத்துக்கலாம். தாமரத்தண்டு திரி இருந்தால் ரொம்ப வசீகரமாக இருக்கும். ஏன் தாமரத்தண்டு திரினா, தாமரத்தண்டு திரி இந்த வள்ளி தேவயானைக்கு வசமாகக்கூடிய தன்மை அந்த தாமரத்தண்டு முருகன். ஸோ முருகப்பெருமான் தான் மனைவி கோசம் வசமாகக்கூடிய தன்மை. இந்த கல்யாணம் பாக்கியம் இருக்கிறவங்கலாம் தாமரத்தண்டு திரி போட்டு நெய் தீபம் போட்டிங்கன்னா முருகர் வசமாவார். ஒரு விஷயம். இந்த மண் பொருள் பாண்டங்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா, இந்த மேஷ ராசி மண் கிரகம்னு சொல்லுவாங்க. பூமியோட காரணம், பூமி தன்மை உள்ளது. இந்த பூமி தன்மை, இப்போ வண்டி வாகனம் கூட எடுத்துங்க, அதோட உலோகம் எங்கேருந்து எடுக்கிறோம்? பூமியிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த பூமியோட தன்மை எல்லாமே பூமியிலேருந்து நம்மளுக்கு சாப்பிட்ற பொருள், இப்போ காப்பர், இரும்பு, பித்தளை, வெள்ளி, தங்கம் எல்லாமே பூமியிலேருந்து கிடைக்கக்கூட தான் நமக்கு. ஸோ அதனால் இந்த பூமியை வழிபடுறதுக்கான இந்த மண்பாண்டம், நீர் ஆதாரம் நமக்கு நம்ம உடல்ல. ஸோ நீர் ஆதாரம்ன்றதுனால நீரை நிரப்பணும். அதில் இப்போ மனதுக்கு உண்டான விஷயங்களை அந்த நீர் நிரப்பி நம்ம செய்யும் போது இந்த விடிய கால 4 to 5, 4:30லேருந்து 5:30 செய்யலாம். இந்த நேரத்தில் எழுந்து காலையில் உங்களால் உட்கார்ந்து முருகப்பெருமான இந்த வேல் வழிபாடு பண்ணுறதும் அந்த நேரத்தில் பண்ணலாம். அந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்த ஸ்லோகமும் நீங்கள் படிக்கலாம். அந்த ஸ்லோகத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் திருப்பி நீங்கள் கேட்டிருந்தீங்க. எனக்கு அந்த மெசேஜ்லாம் போட்டுருந்தேன், வாட்ஸ்அப்லையும் பேசியிருந்தீங்க. என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஃபோன் பண்ணி. சிவ சிவ முருகா, என் வினை பயன் தீர அருள் புரிவாய் சிவ சிவ முருகா. ஒரு சிலர் கேட்ட, சார் எங்களுக்கு கர்மா நிறைய இருக்குது, ஜோதிடர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் ஜோதிடர் சொன்னாலும் சரிங்க, ஜோதிட ரீதியாக கர்மா இருக்குன்னு எப்படி கேட்ட? 3 கர்மா உண்டு. நம்மளோட சுய கர்மா, தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மான்னு சொல்லலாம். சிவ சிவ முருகா, என் பிணி போக்க அருள் புரிவாய் சிவ சிவ முருகா. சிவ சிவ முருகா, என் கர்மா விலக, என்னுடைய கர்மா இப்பிறவி பயனை விலக அருள் புரிவாய் சிவ சிவ முருகா. சிவ சிவ முருகா, நீயே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும், அருள் புரிவாய் சிவ சிவ முருகா. இப்போ முருகரே குழந்தையா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிவ சிவ முருகா, சீக்கிரம் நல்ல கணவனா இல்லை நல்ல மனைவியா அமைய அருள் புரிவாய் சிவ சிவ முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு. சிவ சிவ முருகா, நான் வசிக்க நல்ல இருப்பிடம் தந்தருள வேண்டும், அருள் புரிவாய் சிவ சிவ முருகா. இந்த ஸ்லோகத்துல சிவ சிவ முருகா அந்த இடைவெளியில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் முருகர்கிட்ட பெறணுமோ அதை அந்த இடத்துல சேர்த்துருங்க. சேர்த்து அருள் புரிவாய் சிவ சிவ முருகா. ஷண்முக ஷடாஷர மூர்த்தியை மனதால வாக்காலும் செயலாலும் எப்பொழுதுமே
இது சிவபெருமானம் சேர்ந்து இருக்கனால இந்த ஸ்லோகத்துக்கு அதிகமான பவர் உண்டு. கண்டிப்பாக முருகரை மட்டும் இல்லை, பஞ்சாட்சரமும் ஷடாட்சரமும் சேர்ந்த இந்த ஸ்லோகம். இது ரொம்ப என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்ததுனால தான் எல்லாருக்கும் நான் திருப்பி அதை கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் மட்டும் முருகர் அவர்கள் பெறல, இந்த முருக பக்தர் எல்லாருக்கும் இதை போய் சேரணுன்றது தான் என்னோட பணிவான வேண்டுகோள். நீங்கள் கேட்டதும் பெறாலும் என்னால் சொல்லணுன்ற தன்மையும் முருகர் எனக்கு உணர்த்ததுனால தான் நான் கொடுக்குறேன். கூடிய விரைவில் முருகரோட ஜாதகத்தை உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி முருகர் உணர்த்தியிருக்காரு. அந்த காலகட்டம் முருகர் எனக்கு உணர்த்தின உடனே கண்டிப்பாக எல்லா முருக பக்தருக்கும் முருகப்பெருமானோட ஜாதகம், ஆனால் ஸ்லோகம் மட்டும் குரு அருள் இல்லாமல் வாங்க முடியாது. நீங்கள் நேரில் ஒரு காணொலியில் எதனா ஒரு பதிவில் கண்டிப்பாக முருகர் சொல்லும் போது நான் சொல்லுவேன். அந்த ஸ்லோகம் மட்டும் நீங்கள் நேரில் வந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி முருகர் ஜாதகத்தை ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்கான உத்தரவு இன்னும் எந்த நாள் நட்சத்திரம் தேதின்றது இன்னும் முருகர் குறிப்பிட்டாருன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து சேரணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நானும் கூடிய சீக்கிரம் உலகத்தில் இருக்க எல்லா முருக பக்தருக்கும் போய் சேரணுன்றது என்னோட வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், நானும் செய்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த வழிபாடு வந்து நம்ம செய்யணும் போட்டிருக்கோம். இது மாதிரி இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது விபூதி பிரசாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட சேனலில் பாருங்கள். ஸ்ரீ சக்கர விபூதியில் எப்படி போடணும்னு போட்டிருக்கேன். இந்த வேலும் வாங்கி அது கூட வச்சுட்டு அந்த மண்பாண்டத்தில் நீங்கள் நீர் நிரப்பி ஒரு மண் அகலில் தாமரத்தண்டு திரி போட்டு, இல்லை பஞ்சு திரி தான் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா, இந்த ஸ்லோகம்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக 48 நாளில் நிறைவேறும். அது மாற்று கருத்து இல்லை. இது நான் எதையும் நான் சொன்னேன்றது நினைக்காதீங்க. முன்னோர்கள் சித்தர் வழியில் வந்தவங்க எனக்கு குருமார்கள் சொன்னது தான் நான் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இதோடைய எந்த நோக்கமும் வந்து முருக பக்தருக்கு போய் சேரன்றது தான் முக்கியமான இது விளக்கம் காணொலியே. சரிங்களா? இது எல்லாமே அருள் புரிவார் சிவசிவ முருகா. பக்த கோடி எல்லாரும் இன்புற்றி 16 செல்வம் பெற்று வாழ அருள் புரிவாய் சிவசிவ முருகா. ஓம் சரவண பவாய நமக.